நடிகை ஒருத்தவங்க இப்போ காலமாகியிருக்காங்க அப்படின்ற செய்தி மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. காமெடி நடிகையாக வலம் வந்துட்டு இருந்தவங்க திடீரென இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாரடைப்பு காரணமாக காலமாகியிருக்கிறாங்க. உசிலம்பட்டி அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க தான் பெருமாயி. அவங்க தான் இப்போ காலமாகியிருக்காங்களாம். இவங்க விஜய், அதற்கப்புறம் சிவகார்த்திகேயன் அப்படின்னு முன்னணி நடிகர்கள் கூட இணைந்து நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. பாரதி ராஜா அவர்கள் கூட இணைந்து இவங்க சீரியல்கள், அதுக்கப்புறம் படத்திலும் நடிச்சிருக்கிறாங்க. கடைசியாக தண்டட்டி அப்படின்ற படத்தில் இவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி உடல்நலக்குறைவு காரணமாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க. உடல்நலம் சரியானதுமே இவங்க படங்களில் நடிக்கணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்களாம். இந்த வேலையில தான் அவங்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ மாரடைப்பு ஏற்பட்டு திடீரென அவங்க காலமாக இருக்கக்கூடிய செய்தி மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவங்களுடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டில் வச்சிருந்துருக்கிறாங்க. அதற்கப்புறமாக தகனம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பெருமாயி அவர்களினுடைய இழப்பு மிகப்பெரிய அளவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ரசிகர்களால் அதிகமாக வந்து பேசப்பட்டு அதே போல் இரங்கலும் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய சார்பாக அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். தொடர்ந்து இதே போல் நிறைய நம்ம திரைப்பிரபலங்களை இழந்து வந்துட்டு இருக்கோம் அப்படின்றதா உண்மை. அதுலேயும் மாரடைப்பு காரணமாக காலமாகிறவர்களினுடைய எண்ணிக்கை தான் அதிகமாகிக்கிட்டே போகுது. சிறியவர்களில் இருந்து வயது முதியவர்கள் வரைக்கும் இதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை விட்டு பிரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. குறிப்பாக அவங்க எல்லாருக்குமே மாரடைப்பு ஏற்படுது அப்படின்றதா ரொம்பவே வேதனையை கொடுத்து வந்துட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, குக் வித் கோமாளி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி ரசிகர்களிடையே எந்த அளவுக்கு வரவேற்பை பெற்று வந்துட்டுருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் நிறைய பிரபலங்கள் வந்து குறிப்பாக பிக் பாஸில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் நிறையவே கலந்துக்கிறாங்க. அப்படி தான் பிக் பாஸ் சீசன் 3ல் கலந்துக்கிட்டவங்க யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜாங்கிரி மதுமிதா. இவங்க பிக் பாஸ் சீசன் 3ல் நள்ளிரவிலேயே வெளியேறிட்டாங்க அப்படின்ற செய்திகள் அப்போ பரபரப்பாக பேசப்பட்டது. அதற்கு காரணம் ஷெரின், அதே போல் வனிதா விஜயகுமார் இடையே ஏற்பட்ட மோதல். அதனால் இவங்க கையை கிழிச்சுக்கிட்டாங்க. உடனே நள்ளிரவிலேயே பிக் பாஸ் வீட்டிலேருந்து அவங்கள வெளியேற்றிட்டாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளியாகி இருந்துச்சு. அதற்கப்புறம் கமல் அவர்களிடம் வந்து அவங்க பேசினாங்க, என்னால் இந்த ஷோவில் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு. பிறகு அவங்க ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கிறதுனால அந்த வழியில் போனாங்க. தன்னுடைய குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. இந்த சூழ்நிலையெல்லாம் தாண்டி ஏற்கனவே போன சீசன்லேயே குக் வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாங்க. ஆனால் இவங்க வரல. அதையும் தாண்டி நிறைய நிகழ்ச்சிகளுக்கு ஜட்ஜாக இவங்களுக்கு கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சும் கூட அவங்க கலந்துக்காம தான் இருந்தாங்க. இந்த நிலையில தான் இப்போ குக் வித் கோமாளி நிகழ்ச்சியினுடைய ப்ரமோ வெளியானப்போ இவங்க அதில் ஒரு கண்டஸ்டண்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்ற செய்தி வெளியாகியிருக்கு. இதனால் எல்லோருமே அது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா போகும் ஷோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்காங்க. தொடர்ந்து சின்ன திரையில் அடுத்து மதுமிதா பார்த்ததுனால அவங்களுடைய ரசிகர்கள் இன்னும் கலகலப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.